ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் வாட்ரு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தண்ணி கொதித்து வந்த உடனே நம்ம பாஸ்தாவை சேர்த்து பாஸ்தாவை வேக வச்சுக்கிறேன்னு. இப்போது இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானது நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற கார்லிக்கை சேர்த்து சாட் பண்ணணும். கார்லிக் நல்லா வதங்கினது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்து வதக்கிக்கிறேன்னு. ஆனியன் வதங்கினது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன்னு. நான் இன்றைக்கி கேப்சிகம், கேரட், ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து வெஜிடபிள்ஸை நம்ம வேக வச்சுக்கிறேன்னு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மேகி மசாலா 1 பேக்கெட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன்னு. இப்போது இந்த டைமில் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமும் சோயா சாஸ் கொஞ்சமும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி வரவும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன்னு. நம்ம வேக வச்ச பாஸ்தா அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சமும் லாஸ்ட்டாக சீஸும் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு. என்கிட்ட ஷ்ரெட்டட் சீஸ் தான் இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குட்டீஸ் பாஸ்தா செஞ்சு கேட்டால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.